என்னவளே 60. திருமண பேச்சு பேசி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த சுப்புலட்சுமி சுபத்ராவிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டார். முதலில் திருமணத்தை பற்றிய பயம் அவர்கள் பேசியது, பெண்ணிற்காக நகைகளையும் அவர்களே போடுகிறேன் என்று சொன்னது, திருமண செலவுகளையும் அவர்களே பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது என்று அனைத்தையும் கூறியவருக்கு சற்று கவலையும் படபடப்பும் கூடுதலாகவே இருந்தது எனலாம். பார்த்துக்கலாமா, அவங்க தானே எதையும் எதிர்பார்க்கலையே. அவங்க வீட்டில் தம்பிக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு போது அண்ணனை வச்சுட்டு அவருக்கு திருமணம் பண்ண முடியுமா? இல்லை இல்லையா, அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா முடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க என்று தாய்க்கு அவள் சமாதானம் கூறும்படியாக ஆகியது. ஏனோ அவர்கள் பேசிவிட்டு சென்ற பிறகு அவனின் மீது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தின் மீதும் நிறைய மரியாதையும் மதிப்பும் அவளுக்கு ஏறி இருந்தது. ஸ்டேஷனில் தன் தங்கைக்காக அவன் நின்ற அந்த நிமிடம், அதன் பிறகு அவளிடம் பேசிய அந்த தருணமே சரவணனின் மீது அவளுக்கு காதலை ஏற்படுத்தி விட்டிருந்தது. அப்படி ஏற்படாமல் இருந்தால்தான் அது அதிசயம். பின்பு தனக்காக 3 வருடங்களுக்கு மேலாக காத்து கொண்டிருப்பவன் தன்னிடம் கண்ணியம் தவறியும் நடந்ததில்லை, தவறான பார்வையிலும் பேச்சிலும் ஈடுபட்டதில்லை எனும்போது அவனின் மீது அவளுக்கு காதல் வராமல் இருந்தால் அதுதான் ஆச்சரியம். அவளின் வீட்டு சூழ்நிலை அதுபோல, அதனால் வேறு வழி இல்லாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலே என்னவோ. எப்பொழுது அவன் தனக்காக மட்டுமில்லாமல் தன் குடும்பத்திற்காகவும் பார்க்கிறான் என்று தெரிந்ததோ அந்த நிமிடம் அவனின் மீது நிறைய மரியாதை ஏற்பட்டிருக்க, தனக்கு கஷ்டம் என்று தெரிந்ததும் தனக்காக தோள் கொடுக்கும் போது மதிப்பும் அதிகமாகவே ஏற்பட்டிருந்தது. தன் தாயிடம் பேசிவிட்டு அவளிடமும் பேசிய அந்த தருணம், பேசிய அந்த வார்த்தைகள் என்று அவள் மனதில் காதலை தோற்றுவித்து விட்டிருந்தது. அப்போதுதான் சுப்புலட்சுமி வெண்ணிலாவை பற்றிய சந்தேகத்தை கேள்வியாக எழுப்பி நிறுத்தினார். அவளுக்குமே அது தெளிவாக தெரியாத போது தன் தாயிடம் எப்படி கூற முடியும்? தெளிவாக தெரியாத ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு பெண்ணை பற்றி எதுவும் தரம் தாழ்த்தி கூற அவளுக்கும் மனம் விரும்பவில்லை. அது மட்டுமில்லாமல் வெண்ணிலாவுடன் பழகியவளுக்கு அவளை தவறாகவும் நினைக்க முடியவில்லை. பிருத்திவிதான் அவளிடமே கூறியிருக்கிறானே, தவறு செய்தவன் அவன்தான் என்று. ஆனால் வயதில் முதியவருக்கு இதையெல்லாம் புரிய வைக்க முடியுமா என்ன என்ற எண்ணம் எழும்ப அவளே ஒரு கதையை திரித்து அவள் தாய்க்கு கூறும்படியானது. சீமந்தத்தில் என்ன அவள் பார்த்தாலோ அதை மட்டுமே வைத்து அதுபடியே தன் தாயிடம் கூறியிருந்தாள். நல்ல வேளை, தன் தாயின் உறவு முறையில் ஒரு திருமணம் என்று அவரும் தமிழ்வாணனும் அந்த திருமணத்திற்கு சென்றிருக்க, சுபத்ராவும் வாணியும் மட்டுமே சீமந்தத்திற்கு வந்திருந்தனர். அதை எண்ணி மனதளவில் இப்பொழுது சந்தோஷப்பட்டு கொண்டாள் சுபத்ரா. வாணியிடம் அன்றே அங்கு நடந்ததை எதையும் வீட்டில் கூற வேண்டாம் என்று சொல்லியிருந்தாள். வாணிக்கு ஏற்கனவே சரவணனின் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருக்க, வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவளுக்கு ஆகாஷ் அவளை தங்களின் சொந்தம் என்று அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் நல்ல விதமாக அவளை கவனித்துக் கொள்வதும் நடத்துவதும் அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தது. கீதையில் சொல்வார்களே, எது நடக்கின்றதோ அது நல்லதற்கே என்று. அதுபோல அவளின் மீது வீண் பழி விழுந்தாலும் இப்படி ஒரு நல்ல இடத்தில் அவளுக்கு வேலை கிடைத்திருப்பது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்றால் பாதுகாப்பான உணர்வையும் கொடுத்திருந்தது. ஆகாஷின் சொந்தம் என்பதால் அவளை தவறாக பார்க்கும் தைரியம் அங்கிருந்த யாருக்கும் இல்லை. இதற்கு முன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டவளுக்கு இங்கு பெருத்த நிம்மதி நிலவியது. அதனால் தமக்கை சொன்ன அனைத்திற்கும் சந்தோஷமாகவே தலையசைத்து சம்மதித்திருந்தாள். தலையாட்டியது மட்டுமல்ல, வாக்கையும் காப்பாற்றினாள் எனலாம். பிருத்திவி அன்று என்ன கூறினானோ அதை சற்று மேலோட்டமாக அவன் மீதும் தவறு இல்லாதது போல காட்டிக்கொண்டு பேசி முடித்திருந்தாள் சுபத்ரா. அவர் மனதும் அதில் சற்று சமாதானமடைந்தது. என்னதான் எல்லாமே அவர்கள் செலவு என்றாலும் ஏதாவது அவரும் செய்தாக வேண்டும் என்ற எண்ணமும் எழுந்திருக்க, வீட்டிலிருந்த பொட்டு பொடி நகைகளை தன் பெரிய மகளுக்கு போட்டு விடுவது என்று முடிவெடுத்தார். அனைவருக்கும் அதில் சந்தோஷமே. அவளின் உழைப்பில் மட்டுமே அந்த வீடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதல்லவா. தமக்கையின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர்களுக்கு அவளுக்கு இன்னும் செய்ய ஆசை இருந்தாலும் வீட்டின் சூழ்நிலை அப்படி இல்லை என்று தெரிந்திருந்த போது எது இருக்கிறதோ அதை தமக்கைக்கு அனைத்தையும் கொடுக்க தன் தாய் எண்ணிய போது உண்மையில் அதை நினைத்து சந்தோஷம்தான் அடைந்தனர் எனலாம். அவனுக்கான அவளின் காதலை கூட தெரிந்து கொள்ளாமல் சரவணன் தான் அவளுக்கு கைபேசியில் கூட அழைப்பு விடுக்காமல் இருந்தான். எங்கே தான் அழைத்தால் அவள் தன்னை தவறாக எடுத்து விடுவாளோ? திருமணம்தான் முடிவாகிவிட்டது. பொறுமையாக அவளிடம் தன் காதலை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தவன் அவளிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இருந்தான்.
வெண்ணிலாவின் வீடு, பிருத்திவியின் வீடு என்று இரு வீடுகளும் பரபரப்பாக இருந்தது. மறுநாள் பழனியில் கல்யாணம். முதல் நாளே அங்கு சென்று தங்குவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் கிளம்பி கொண்டிருந்தனர் அனைவரும். நாளைதான் திருமணம் எனும்போது புது உடைகளில் இரு குழந்தைகளும் சந்தோஷமாக வலம் வந்து கொண்டிருக்க தன் உடையும் தன் தந்தையிடம் காட்ட மறக்கவில்லை மதியழகி. வெண்ணிலா வேண்டா வெறுப்பாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தாள். அவளின் அறையில் உள்ளே நுழைந்த இனிய நிலா, என்னம்மா தயாராயிட்டியா? குழந்தைங்களுக்கும் உனக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டியா என்று கேட்டபடியே அங்கு வைத்திருந்த பையையும் பெட்டியையும் ஆராய்ந்தார். மகளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக தன் மகளை ஏறெடுத்து பார்த்தவர் அவள் அருகில் சென்றார். அவளோ வெறுமையாக அங்கிருந்த சுவரை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா என்று அவள் தலையை வாஞ்சியாக வருடியபடி கேட்டார் இனிய நிலா. இந்த கல்யாணம் அவசியம்தானாம்மா என்ற கேள்வியுடன் தன் தாயை ஏறெடுத்தாள் மகள். ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்துவிட்ட இனிய நிலா, உனக்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் குழந்தைங்களுக்கு அது அவசியம். நாளைக்கு திருமணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசுறது சரியில்லை வெண்ணிலா என்றபடியே அவள் அருகில் அமர்ந்தார். அந்த பிள்ளையோட தப்பை மட்டும் யோசிக்காத, அதை மறந்துட்டு மற்ற விஷயத்தை யோசி, நல்லதை யோசி என்றார். அவன் எனக்கு நல்லதை பண்ணலம்மா என்றாள் வெண்ணிலா. அப்படின்னு நீ நினைக்கிற வெண்ணிலா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா அவன் பண்ண நல்லதும் உனக்கு புரியும். ஆனால் திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காத. அதனால் எதுவும் இங்கே மாற போகிறதில்ல. எல்லாத்தையும் மறந்துடுன்னு நாங்கள் ஈஸியாக சொல்லலாம், அது உனக்கு கஷ்டம்தான். ஆனால் அந்த பிள்ளையும் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கு. சுற்றி சொந்தங்கள் அவனுக்கு இருந்தாலும் வாழ்க்கையோட பிடிப்புன்றது மனைவி குழந்தைகள்ன்ற அமைகிறது தான். அந்த பிள்ளையோட கண்ணில் அந்த பரிதவிப்பை என்னால் பார்க்க முடியுது. பழசையே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நரகமாக்கிக்காத வெண்ணிலா என்று கூறினார் இனிய நிலா. எனக்குன்னு வாழ்க்கையே இல்லைம்மா என்றாள் அவள். சரி, அப்படியே இருக்கட்டும். உன் குழந்தைங்களோட வாழ்க்கை தானே உன்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க காரணம் கூட உன் குழந்தைகள் தானே. அதை நிறைவாக வாழப்பார். உன் குழந்தைகளுக்கு தாயாக வாழப்பார். அவங்களுக்கு அவனை தந்தையாக ஏற்றுக்கோ, அது மட்டும் போதும் என்று அவர் கூறிய நொடி என்று தலையை ஆட்டியபடியே உச்சரித்தவள், ஆமாம்மா, அது மட்டும் எனக்கு போதும் என்று கூறிவிட்டு எழுந்து நின்றாள். மகளின் மனது இன்னும் குழப்பங்களில் தவிக்கிறது என்பதை ஒரு தாயாக அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது பெரியதாக தோன்றுவது, அதை கிட்டே இருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாததாக தோன்றும் என்று அவரின் நிதர்சன அறிவுக்கு புரிந்தது. இப்பொழுது இதை எண்ணி கலங்கிக் கொண்டிருப்பவள் திருமணம் நடந்து முடிந்தால் சிறுக சிறுக மனதளவில் சரியாவாள் என்று யூகித்தவர் அடுத்த ஏற்பாடுகளை பார்க்க சென்று விட்டார். வரவேற்பறையே பரபரப்பாக இருக்க பழனிக்கு செல்வதற்கு என்று 2 வாகனங்களும் புதிதாக ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்கள் ஊரிலிருந்து பழனிக்கு 3 மணி நேரத்தில் சென்று விடலாம். அங்கு ஏற்கனவே சொக்கலிங்கம் மற்ற ஏற்பாடுகளை செய்து முடித்திருந்தமையால் இவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் வேலையில்லை. தன் மகளிடம் மட்டும் இதுபோல வெண்ணிலாவின் திருமணம் இருக்கிறது என்று கூறியவர் வெண்ணிலாவின் மனநிலையும் கூறியிருந்தமையால் அதை சரியாக புரிந்து கொண்ட லக்ஷ்மியும் தேவும், சரிம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம், கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுறோம் என்று கூறியிருக்க பங்கஜம் ஆமோதிப்பாக தலையசைத்திருந்தார். அதை வீட்டில் இருப்பவர்களுக்கும் தெரிவித்திருந்தார். இனிய நிலா தன் அண்ணன்கள் வீட்டில் வெண்ணிலாவின் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லை. வெண்ணிலாதான் அத்தை குடும்பத்திற்கும் மாமன்களுக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டாளே. ஆனாலும் பங்கஜத்தால் தன் மகளிடம் கூறாமல் இருக்க முடியவில்லை. லக்ஷ்மியும் தேவும் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தமையால் அவர்களிடம் மட்டும் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அவர்களும் அதை புரிந்து கொண்டனர் என்று சொல்லலாம். இங்கு பிருத்திவியின் வீட்டில் கிளம்பிக் கொண்டுதான் இருந்தனர். சந்தானம் முதல் நாளே வந்துவிட அவனின் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு செல்வி கொஞ்சி கொண்டிருக்க மீனாட்சியும் முகிலினியும் அங்கு திருமணத்திற்கு தேவையான சாமான்களை எடுத்து வைத்து அதை சரிபார்த்து கொண்டிருந்தனர். பிருத்திவி தன் அறையிலிருந்து இறங்கி வரும்போதே சந்தானம் செல்வியை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் அருகில் வந்து அமர்ந்தவன், என்னடா என்று கேட்டான். இங்க பாரு, இவளை அருள் கூட சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டு இருக்கா. வர்ற வாரத்தில் இவளுக்கு திருமணம்னு ஏதாவது ஒரு பயமோ படபடப்போ இருக்கா பாரு என்று தன் தங்கையை ஆழ்ந்து பார்த்தபடியே பெருமூச்சு இழுத்து விட்டான் சந்தானம். எதையுமே பெருசா யோசிக்காத குணம் எல்லாம் கிடைக்கிறது வரோண்டா.
நம்ம செல்விக்கு அது கிடச்சிருக்கிறது உண்மையிலேயே அவள் பெற்ற வரம்தான். எதையும் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறா. அதை நான் கேட்டதுக்கும் கல்யாணம் தானே மாமா, என்னமோ போருக்கு போகிற மாதிரி இல்லை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, என்னை பயமுறுத்துறீங்களான்னு என்னையே நக்கல் அடிக்கிறா என்று பிருத்திவி பதிலுரைக்க, எனக்கு அவளை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு ராஜ். நான் விசாரித்த வரைக்கும் தினேஷ் மேலே எந்த தப்பிதங்களும் கேள்விப்படலை. அவனோட சக்கர ஆலையில் கூட விசாரித்து பார்த்தேன். எல்லாமே நல்ல மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இவ படபடன்னு பேசுவா, குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கா. இவளுக்கும் அவனுக்கும் செட் ஆகுமா என்று சந்தானம் தன் தங்கைக்காக கேள்வி கேட்டான். வெண்ணிலாவை நான் எதுவும் பண்ணிடுவனோன்னு அவனுக்கு பயம். அதனால் செல்வியை வாய் திறந்து பொண்ணு கேட்டுட்டான். உண்மையிலேயே அவன் கெட்டவன் இல்லடா. நானும் அவன்கிட்ட பேசினேன். நான் ஏதாவது பண்ணால் என்ன கொன்னுடுவானா. நம்ம தங்கச்சியே எதுவும் பண்ண மாட்டானா. ஆனால் காலத்துக்கும் ஜெயிலில் இருப்பானா. இப்படி சொல்கிறவன் கிட்ட என்ன சொல்கிறது? அவன் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான்டா. அவ்வளவா கலகலன்னு பேச மாட்டான்தா. ஆனால் தப்பானவன் இல்லடா என்றான் பிருத்திவிராஜ். இப்படி போட்டி போட்டுக்கிட்டு உன் தங்கச்சிக்கு என் தங்கச்சியை கொடுன்னு கேட்குறது தப்பு இல்லையா? காதல் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் எந்த சம்பந்தமும் இல்லாமல் நடக்கிற இந்த திருமணம் எப்படிடா சரியாமையும் என்று சந்தானம் கேட்டபடியே அவனை நிமிர்ந்து பார்த்தான். சில நேரங்களில் மற்ற திருமணங்களை விட இதுதான் சிறப்பாக அமைகிறது உண்டு. செல்வி சொல்கிற மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஏன் யோசித்து குழம்பிக்கணும்? அது மட்டும் இல்லை, எனக்கு செல்வி மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நாம் நினைக்கிற அளவுக்கு அவள் சின்ன பொண்ணு இல்லை, தெளிவானவ. இதை அவளோட பேச்சிலேயே பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அவளோட வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க அவளால் முடியும்னு எனக்கு தோணுது என்று சந்தானத்தை பார்த்து பேசி கொண்டிருந்தவன் செல்வியின் புறம் பார்வையை திருப்பி நிறுத்தினான். அருள் அழகனை கையில் தூக்கி கொண்டு தட்டாமலை சுற்றி கொண்டிருந்தாள் பாவை அவள். ஏண்டி, உன்னோட துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? உன் பெட்டி எங்க என்று மீனாட்சி குரல் கொடுக்க, அப்பவே எடுத்து வச்சிட்டம்மா, அங்கதான் இருக்கு பாருங்க, அன்னிக்கிட்ட சொல்லிட்டேன் என்று கூறியபடியே அவர்கள் வீட்டு இளவரசனை கொஞ்சி கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் இருவரின் வாகனத்திலேயே அவர்களும் குடும்பமாக பழனிக்கு பிரயாணப்பட்டனர். காரில் ஏறி அமர்ந்ததும் சொக்கலிங்கம் கணேசனின் அலைபேசிக்கு அழைப்பு கொடுக்க, அது எடுக்கப்படாமல் போக மீண்டும் குமரனின் அலைபேசிக்கு அழைப்பு விடுத்தார். சொல்லுங்க சம்பந்தி என்று வார்த்தைகளில் குமரன் அலைபேசி எடுத்திருக்க, நாங்கள் கிளம்பிட்டோங்க, அதுதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு என்று சொக்கலிங்கமும் முடித்தார். நாங்களும் இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவோம், எல்லாரும் ரெடியாக தான் இருக்கோம் என்று குமரனும் பதில் கொடுக்க, சரிங்க சம்பந்தி என்று விட்டு அலைபேசியை வைத்திருந்தார். சொக்கலிங்கமும் மீனாட்சியும் பிருத்திவியின் வாகனத்தில் அமர்ந்திருந்ததால் அவர் பேசியது பிருத்திவிக்கு புரிந்தது. நாளை இந்நேரத்திற்கு திருமணம் முடிந்துவிடும். மனம் படபடப்பாக அடித்து கொண்டது. எல்லோரை போல சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு ஏன் கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது? இந்த ஒரு தவறை செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்று அவன் மனம் அவனை கேட்டுக்கொண்டே இருக்க வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருந்தான் பிருத்திவிராஜ். எல்லாம் விதி கண்ணா, விதி என்று அவனை பார்த்து விதி சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தது. விதி என்றால் என்ன? விதி என்று ஒன்று உள்ளதா? அல்லது நம்மால் இயலாத செய்ய முடியாத காரியங்களுக்கு விதி என்று பெயரிட்டு விடுகிறோமா? பெண்களை ஏறெடுத்து பார்க்காமல் திருமணமே வேண்டாம் என்று இருந்த பிருத்திவிராஜிற்கு இப்பொழுது திருமணம். இதற்கு பெயர்தான் விதியோ? திருமணமே செய்யாமல் தாம்பத்தியமும் நடத்தாமல் குழந்தையை பெற்றுவிட்டான். இதற்கு பெயர்தான் விதியோ? விதியோ அல்லது சதியோ? அதை வருங்காலம்தான் நிர்ணயிக்கும். அறுபடை வீடுகளில் ஒன்றான சிறப்பு மிகுந்த பழனியில் திருத்தலத்தின் திருமணம் நடப்பது எல்லாம் வரம் என்று சொல்வார்கள். அங்கு நடக்கும் திருமணங்கள் பிரசித்தி பெற்றது. அங்கு திருமணம் செய்து கொள்பவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வார்கள் என்ற பெயரும் உண்டு. அன்று எந்த விசேஷ நிகழ்வுகளும் இல்லாமையால் கூட்டம் சற்று மட்டுப்பட்டிருந்தது என்று கூறலாம். இல்லையென்றால் பழனி கூட்டத்தில் நுழைந்துவிட்டு திரும்பி வருவது என்பது அசாதாரணமான ஒன்றுதான். அன்று வெண்ணிலா பிருத்திவியின் திருமணம் மட்டுமல்லாமல் இன்னும் 2 திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது. குழந்தைகளுக்கு திருமணம் என்று கூறாமல் கோயில் தரிசனம் என்று மட்டுமே கூறியிருந்தனர். அனைவருக்குமே திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவல் இருந்தாலும் குழந்தைகளை யார் பார்த்து கொள்வது என்று கேள்வி எழுந்து நின்றது. வெண்ணிலாதான் குழந்தைகளின் முன்பு திருமணம் செய்து கொள்வது தனக்கு அசிங்கமாக உள்ளது என்று கூறிவிட்டாளே. அவள் சொல்வதும் நியாயம் என்றுதான் பட்டது.
அவள் மனதில் உள்ள உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டுமென்று நினைத்தார்கள். யாராவது குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். பங்கஜமும் ரங்கராஜனும் தாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் குழந்தைகளே என்று கூறிவிட்டனர். அவர்கள் அறையிலேயே குழந்தைகளை விட்டுவிட்டு மற்றவர்கள் சந்நிதிக்கு வந்திருந்தனர். இங்கு முருகனின் சந்நிதியின் முன்பு மணமகன் மணமகள் அவர்களின் குடும்பத்தார் என்று நின்று கொண்டிருக்க, போகர் சித்தரால் செய்யப்பட்ட அந்த முருகன் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டே அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். கூரைப்பட்டு உடுத்தியிருந்தாள் வெண்ணிலா. பெரியதாக எந்த நகைகளும் இல்லை. ஆடம்பரம் இல்லாத சிறு நகைகள் மட்டுமே அணிந்திருக்க, மாலையை அவள் தாய் அணிவித்து விட்டார். இது அவசியமாமா என்று கேட்டாள். அவசியம்டா செல்லம் என்று குமரன் அதற்கு பதில் கொடுத்தார். அத்தோடு வெண்ணிலா அமைதியாகிவிட, இதோ இப்பொழுது முருகனின் சந்நிதியிலும் நின்று கொண்டிருந்தனர். அவன் எப்படி இருக்கிறான் என்று ஏறெடுத்து கூட அவள் பார்க்கவில்லை, பார்க்கவும் தோன்றவில்லை. பட்டு வேட்டியில் மாலையுடன் நின்றிருந்தவன் அவளை விட 2 அடி அதிகமான உயரத்துடன் இருந்தான். பிருத்திவிக்கு மகனையும் மகளையும் விட்டுவிட்டு வந்தது மனதுக்கு ஏதுவாக இல்லை என்றாலும், மகளை மட்டுமாவது கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் வெண்ணிலா அன்று அனைவரின் முன்புதானே கூறினாள். அவளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என்று கூறிவிட்டு திருமணத்திலேயே அதை உடைக்கக்கூடாது என்று அப்பொழுது அமைதி காத்தவன் இதோ இப்பொழுதும் அமைதியாகவே நின்றிருந்தான். பட்டுச்சேலை சகிதமாக தேன்மொழியுடன் நின்றிருந்த சுபத்ராவின் கண்கள் அடிக்கடி சரவணனை தீண்டிச் செல்ல, அவனோ மிக கவனமாக தன் தங்கையின் மீது பார்வையை செலுத்திக் கொண்டிருக்க, பாவை அவளின் மனமும் சற்று சுருங்கியது. செல்விக்கும் தினேஷுக்கும் பெரியதாக எந்த தூண்டுதலும் இல்லை. இருவரின் பார்வையும் இருவரையும் தீண்டிக் கொள்ளவில்லை. நான் வடக்கு என்றால் நீ கிழக்கு என்ற ரீதியில் இருவருமே நின்றிருந்தது மட்டுமல்லாமல் பார்வையையும் திருப்பிக் கொண்டுதான் இருந்தனர். வேண்டுமென்றெல்லாம் செய்யவில்லை, அதுவாகவே அப்படி நடந்து கொண்டிருந்தது. இவர்களுக்கு அடுத்த வாரத்தில் திருமணம் என்று சத்தியம் செய்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். இவர்களின் கூட்டமே அந்த சன்னதியை நிறைத்திருந்தனர். முதல் 2 திருமணங்கள் நடந்து அவர்கள் சென்ற பிறகுதான் இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இவர்களும் உள்ளே வந்து நின்று விட்டனர். ஐயர் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்க, உங்கள் இருவரின் திருமணத்திற்கு சாட்சியாக நானே இருக்கிறேன் என்று முருகர் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். கலசத்தின் மேல் வீற்றிருந்த அந்த மாங்கல்யத்தை தான் பிருத்திவியின் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. இமைக்க மறந்த பார்வை அது. தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தில் இருந்தவனுக்கு இதோ இப்பொழுது நடந்துவிடும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. வெண்ணிலா தலையை கவிழ்ந்து நின்றிருந்தாள். மாங்கல்யத்தை ஊன்றி பார்த்தான் பிருத்திவிராஜ். மனம் சொல்ல முடியாத படபடப்பில் தொலைந்திருக்க, அவனின் இருதய துடிப்பு ஏகத்துக்கும் எகிரி கொண்டிருந்தது. அதை அப்படியே தட்டில் வைத்து பிருத்திவியின் முன்பு அங்கிருந்த பூசாரி எடுத்து கொடுக்க, கைகள் நடுங்க வாங்கியவனின் உள்ளத்தில் நிலநடுக்கம். அவனின் கைகளில் நடுக்கத்தை பார்த்துவிட்டு வெண்ணிலா நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள். ஏதோ சொல்ல முடியாத வார்த்தைகள் அந்த கண்களில். அவளின் தொடர்ந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலை கவிழ்ந்து கொண்டான் பிருத்திவிராஜ். ஆனால் மனதில் பல வேண்டுதல்கள். இனி வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் ஆண்டவா என்று. அன்றுதான் வெகு நாட்களுக்கு வணங்காத இருந்த இறைவனை வணங்கிக் கொண்டே அவளின் சங்கு கழுத்தில் அந்த திருமாங்கல்யத்தை அணிவித்தான். அவ்வளவு நேரம் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை தாலியை கட்டி முடித்த பிறகுதான் ஆசுவாசமாக அவனால் விட முடிந்திருந்தது. தாலி கட்டும் அத்தருணத்தில் அவள் தன்னை நிமிர்ந்து பார்ப்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதுவரை தலை கவிழ்ந்தே நின்றிருந்தவள், தன்னை ஏறெடுத்தும் பார்க்காதவள், கைகள் நடுங்க தாலியை வாங்கி அவள் சங்கு கழுத்திற்கு எடுத்து செல்லும்போது அவள் பார்வை அவனை நேராக பார்க்க, அதை அவனால் தான் எதிர்கொள்ள முடியவில்லை. அவனின் இருதய துடிப்பு வெண்ணிலாவின் காதுகளுக்கு கேட்டது. நடந்து முடிந்ததெல்லாம் கனவு போல தோன்றியது. மீண்டும் அவளின் தலை தாழ்ந்து கொள்ள பிருத்திவி தலை கவிழ்ந்து நின்றிருந்த வெண்ணிலாவை ஏறெடுத்து பார்த்தான். சொல்ல முடியாத உணர்வுகளை அவனுள்ளும் இருந்தது. வெண்ணிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் திரண்டு விழுந்தது. அது அவன் கையில் பட்டு சிதறிய அந்த சிறு துளி அவன் கண்களிலும் தெரித்தது. இனி உன்னை எக்காரணம் கொண்டும் தவிக்க விட மாட்டேன் பெண்ணே என்று மனதிற்குள் சூளுரைத்து கொண்டான். ஆனால் அந்த நம்பிக்கையை அவள் வைத்தால்தானே அவனாலும் அவன் சூளுரையை நிறைவேற்ற முடியும். எல்லாம் அந்த முருகனின் கையில்தான் இருக்கிறது என்று எண்ணியவன் மனமாற முருகனை பிரார்த்தித்து கொண்டே நின்றிருந்தான். ஆயிற்று, திருமணம் முடிந்தாயிற்று.
இனி குழந்தைகளுக்காக எது வேண்டுமென்றாலும் செய்யலாமே. இனி தன் குழந்தைகளுடன் இருக்க போகும் நாட்களை எண்ணி பிருத்திவியின் மனம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க, அவனின் இன்னொரு மனமோ நீ இனிமேல்தான் வெண்ணிலாவை எதிர்கொண்டாக வேண்டும் என்று அவனுக்கு எடுத்துரைத்து கொண்டிருந்தது. அது அவனுக்குமே தெரியும். இந்த நிமிடத்தை, இந்த நொடியை முதலில் அனுபவிக்கலாம். தான் செய்த தவறுக்கு இந்த நொடியே சாத்தியப்படுமா என்று தெரியாமல் தவித்திருந்தவனுக்கு குமரனின் குடும்பம் அதை சாத்தியப்படுத்தியிருந்தது. அவனை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களின் மருமகனாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். வெண்ணிலா ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது தெரிந்தாலும் குழந்தைகளுக்காகவாவது அவள் தன்னை திருமணம் செய்த ஒப்புக்கொண்டதில் அவனுக்கு நிம்மதிதான். குழந்தைகளுடைய ஏக்கங்களுக்காக தன்னுடைய உணர்வுகளை பலியாக்கிக் கொள்ளக்கூட தயாராக இருந்தால் வெண்ணிலா. மகளுக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்யலாமே. இதில் விட்டு கொடுப்பது தன்னை மட்டும்தானே. குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் என்ற மனநிலையுடன் வெண்ணிலா நின்றிருக்க, இனி எதிர்கொள்ளப் போகும் நிகழ்வுகள் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் முகத்தில் அதை காட்டாமல் சாதாரணமாக வைக்க முயற்சித்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் சொல்ல முடியாத நிம்மதி சூழ்ந்தது. இனிய நிலாவின் கண்களில் வெண்ணிலாவின் அந்த ஒட்டாத தன்மை படாமல் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் உடனே மாற்றிவிட வேண்டும் என்று அவரும் நினைக்கவில்லை. சொக்கலிங்கத்தின் குடும்பத்தை பார்த்து பேசிய பிறகு பிருத்திவியின் மீதும் அவருக்கும் நம்பிக்கை அதிகரித்திருந்தது. அவனிடம் பேசிய பிறகு அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்ற எண்ணமும் தோன்றியிருந்தது. திருமணம் முடிந்து சன்னதியை விட்டு வெளியில் வரும்போது தன் கழுத்தில் இருந்த மாலையை அவள் கலட்டியிருக்க அவனுக்கு சற்றென்று அது சங்கடத்தை கொடுத்திருந்தது. கோயிலை சுத்தி வர வரைக்கும் மாலையை கலட்டாதம்மா என்று குமரன் சற்று அழுத்தமாகவே கூறியவுடன் தான் தன் தந்தையை ஏறெடுத்து பார்த்தவள், கையில் வச்சுக்கிறேன்ப்பா என்றாள். ஏன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கழுத்தில் சுமக்கிறதுக்கு என்ன பிரச்சனை என்று இனிய நிலாவும் கேட்க வேறு வழி இல்லாமல் மீண்டும் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். அனைவருமாக மணமக்களுடன் சேர்ந்து கோயிலை வலம் வந்த பிறகு தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். அங்கேதான் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அது முடிந்தவுடன் அவர்கள் ஊருக்கும் கிளம்புவதாக இருந்தது. அதற்குள் பங்கஜத்திடம் இருந்து அழைப்பு வந்திருக்க வெண்ணிலா அதை அட்டன் செய்து காதில் வைத்தாள். கல்யாண வாழ்த்துக்கள் வெண்ணிலா, உன் பையன் உன்கிட்ட பேசணும்னு சொல்றான்மா என்று அலைபேசியில் பங்கஜம் கூற, அதை தொடர்ந்து அலைபேசியில் அம்மா எப்போ வருவீங்க என்று கார்த்திக்கின் குரல். இப்போ அங்கதான்ப்பா வந்துட்டு இருக்கேன். பாட்டிக்கிட்ட சமத்தா இருக்கணும், அழக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. அக்கா கூட விளையாடிட்டு இதோ 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவோம் என்று வெண்ணிலா பதிலுரைக்க, பிருத்திவிக்கு அவள் பன்மையில் உரைத்தது சற்று நிம்மதியை ஏற்படுத்தினாலும் அந்த பன்மை தனக்கா அல்லது அவளின் குடும்பத்தாருக்கா என்ற சந்தேகமும் எழுந்து நின்றது. சீக்கிரம் வாங்கம்மா என்று மீண்டும் தழுத்தழுத்த கார்த்திக்கின் இனிமையான குரல். அதை ஒட்டி அவர்கள் வாகனத்தில் ஏறச் செல்ல வெண்ணிலாவும் இதற்கு முன்னால் தான் வந்த அதே வாகனத்தில் ஏறுவது போல தினேஷின் காரில் ஏறிக்கொண்டாள். வெண்ணிலா, மாப்பிள்ளையோட மாப்பிள்ளை காரில் வந்து இறங்கு, தனித்தனியாக போகக்கூடாது என்று கணேசன் எடுத்து கூற, தன் பெரியப்பாவின் வார்த்தையை தட்ட முடியாமல் கார் டோரை ஓங்கி அரைந்து சாத்திவிட்டு அவள் பிருத்திவியின் புறம் திரும்பும்போதே, நான் தினேஷ் கூட காரில் போகிறேன் என்று கூறியபடியே அவன் தினேஷின் காரை நோக்கி முன்னெடுத்து நடந்து வந்து விட்டான். தன் கையில் இருந்த சாவியையும் ஆகாஷிடம் கொடுத்துவிட்டு, செல்விக்கும் மாமாவுக்கும் கார் ஓட்ட தெரியாது, நீங்கள் இந்த காரை எடுத்துட்டு வந்துடுங்க என்று கொடுத்துவிட்டு வெண்ணிலாவின் அருகில் சென்று நின்று விட்டான். மற்றவர்கள் அவனுக்காக பேச அவனோ அவளுக்காக இறங்கி வந்திருந்தான். அவனே கூறிய பிறகு மறுபேச்சு பேசுவதற்கு மற்ற யாருக்கும் எந்த துணிவும் வரவில்லை. தினேஷுக்கும் பிருத்திவியின் செயல் ஆச்சரியமே. மனதிற்குள்ளாக பரவாயில்லையே என்று நினைத்து கொண்டான். ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. பெரியவர்களுக்கும் அவனின் அந்த செயல் சற்று நிம்மதியை மனதளவில் ஏற்படுத்தியிருந்தது. அவள் அடம் பிடித்தாலும் முரடு பிடித்தாலும் இவன் பொறுத்து கொள்வான் என்ற நம்பிக்கையை அத்தருணத்தில் அவன் அனைவருக்கும் விதைத்திருந்தான் அல்லவா? அவள் இறங்கி போக தயாராக இல்லை என்று நிற்கும்போது அவன் இறங்கி போக தயாராக இருந்தான். கொண்டவளிடம் இறங்குவதும் தாழ்ந்து போவதும் ஆண்மைக்கு அழகுதான். அதை மற்றவர்களுக்கும் உணர்த்தி கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ். வெண்ணிலாவிற்குமே அவனின் செயல் ஆச்சரியம்தான். நடிக்கிறானோ, இதற்கு எல்லாம் சேர்த்து தன்னை வைத்து செய்வானோ என்ற சந்தேகம் இருந்தாலும் இப்பொழுது மகன் மட்டுமே அவளுக்கு பிரதானமாக இருக்க ஏனையவற்றை புறம் தள்ள நினைத்தாள்.
குமரனும் அவர்களுடன் வந்து நிற்க அவரும் தங்களுடன் வருகிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டனர். மணமக்களை காரின் பின்பகுதியில் அமர்த்திவிட்டு அவர்கள் முன்னால் ஏறிக்கொண்டனர். ஆகாஷ் பிருத்திவியின் காரை எடுத்துக்கொள்ள, சந்தானத்தின் காரில் அவர்கள் குடும்பத்தார் ஏறிக்கொள்ள, சொக்கலிங்கம் மட்டும் ஆகாஷுடன் காரில் ஏறிக்கொண்டார். தினேஷின் காரில் வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஆகாஷ் எடுத்த காரில் ஏற, ஆகாஷுடைய காரை சரவணன் எடுத்துக்கொண்டான். அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த டிரைவரும் அங்கே இருக்க, ஒரு வாராக மாறி மாறி எடுத்துக்கொண்டு தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலை அடைந்திருந்தனர். ஹோட்டலை நெருங்கும் போதே கழுத்தில் இருந்த மாலையை கழட்டியவள் மாங்கல்யத்தையும் புடவைக்குள் மறைத்து கொண்டாள். அவளின் செயல் அருகில் அமர்ந்திருந்த பிருத்திவிக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் எதற்காக செய்கிறாள் என்றும் புரிந்தது. கழுத்தில் மஞ்சள் கயிறு மட்டும் தெரிய, மற்ற தங்க ஆபரணங்களுடன் அது இப்பொழுது கலந்திருந்தது. அவள் அதை முடித்துக்கொண்டு திரும்பி பிருத்திவியை ஒரு பார்வை பார்க்க, அந்த பார்வையே உன் கழுத்தில் இருக்கும் மாலையை நீயும் கழட்டு என்று அவனுக்கு உணர்த்தியது. அவள் பார்வையிலேயே அதை புரிந்து கொண்டவன் அவனும் கழட்டியிருந்தான் தன் கழுத்தில் இருந்த மாலையை. இறங்கியவள் மாலையை காரிலேயே வைத்துவிட்டு அவனுக்கு காத்திருக்காமல் விடுவிடுவென்று நடந்து சென்று லிப்டிலும் ஏறிக்கொண்டாள். குமரனுக்கு சற்று சலிப்பாகத்தான் இருந்தது. என்ன இவள் இப்படி செய்கிறாள் என்று. ஒவ்வொரு முறையும் அதட்டி கொண்டிருக்க முடியுமா? அவள் என்ன சிறு பிள்ளையா என்ற எண்ணம் எழுந்தாலும் அத்தருணத்தில் அவரால் வேறு எதுவும் பண்ண முடியவில்லை. அதற்குள் ஆகாஷின் வாகனமும் அவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்க, காரை பார்க் செய்யும் போதே வெண்ணிலாவின் அந்த செயலை கவனித்தவன் நின்றிருந்த பிருத்திவியின் தோள்களில் வந்து கரத்தை போட்டு, தப்ப சரி செய்ய முயற்சி பண்ணுறீங்க. வெண்ணிலாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வழிக்கு கொண்டு வர முடியும். இப்பையும் அவள் குழந்தைகளுக்காகத்தான் இறங்கி வந்திருக்கா. உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு பிருத்திவி. எனக்கு நம்பிக்கை இருக்குது உன்னால் அவளை மாற்ற முடியும்னு. நீயும் டைம் எடுத்துக்கோ. அவளுக்கு ஓ மனசில் இருக்கிறத புரியவை என்று கூறி இருக்க, என்று ஆமோதிப்பாக தலையசைத்திருந்தான். எனக்கு புரியுது ஆகாஷ். கண்டிப்பாக அவளுக்கான நேரத்தை அவள் எடுத்துக்கட்டும். நான் அவளுக்காக காலம் முழுக்க கூட காத்துட்டு இருக்க தயாராக இருக்கேன் என்று கூறினான் பிருத்திவிராஜ். ஏன் தங்கச்சியையும் நீ ரொம்ப குறைச்சி எடை போட்டுறாத. வருங்காலத்தில் அவள் கையால் அடி வாங்க வேண்டி இருந்தாலும் இருக்கும் என்று தோள்களை குலுக்கியபடி சகஜமாக அவனை சகஜமான பேச்சிற்கு இழுத்து வர அவன் முயற்சி செய்ய, வாங்கிக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் மச்சான் என்று அவனும் சளைக்காமல் தலையை கோதியபடியே பதில் கூறினான். அவன் தலையை பிடித்ததுமே பிருத்திவி எதை கூற வருகிறான் என்பது ஆகாஷுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே புரிந்தது. இதற்கு முன்னாலும் அவன் தலையை கொடுத்துவிட்டு அமைதியாகத்தானே இருந்தான். அவள் அடித்தாலும் நீ என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது என்று மீண்டும் தன் தங்கை கணவனை கிண்டல் பேச, அவன் எதற்காக அப்படி பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட பிருத்திவியும் அவனுக்கு சளைக்காமல் பதிலுரைத்து கொண்டுதான் இருந்தான். அவன் மிதிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை என் மாமனார்கிட்டையோ பஞ்சாயத்துக்கு போக மாட்டேன், போதுமா என்று அவனும் புன்னகை முகத்தில் தேங்கி வைத்து கூறினான். ஆகாஷ் அந்த சூழலை சகஜமாக்கியது குமரனுக்கு புரிந்தது. அவர்கள் இருவரின் பேச்சும் அங்கிருந்தவர்களின் காதில் தெளிவாகவே விழுந்திருந்தது. அந்த பேச்சின் காரணமாக அனைவரின் முகத்திலும் இதழ்கள் தாராளமாக விரிந்து கொள்ள, சொக்கலிங்கமும் அதே புன்னகையுடன் அவர்கள் இருவரையும் பார்த்திருந்தார். இவர்கள் இருவருக்கும் நிகழ்ந்த அந்த புரிதல் மற்றவர்களுக்குள் எப்பொழுது நிகழும் என்று காத்து கொண்டிருந்தனர். திருமணம் முடிந்துவிட்டது. அடுத்து பிருத்திவி எதிர்கொள்ளப் போகும் சூழ்நிலைகள் என்ன என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் கதைக்களத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.